அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் இது. ஓர் இதழ் தாமரை. இதுதான் ஒரிஜினல் ஓர் இதழ் தாமரை. இந்த ஒத்த இதழ் மட்டும்தான் அதில் பூவாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் ஓர் இதழ் தாமரை. இதில் காய்கள் பார்த்திங்க அப்படின்னா அதோடய விதை ஒரு தேங்காய் போல் சின்னதாக அந்த தேங்காய் குறும்பு மாதிரி இருக்கும். இது ஒரு மூலிகை வயாகரான்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு மூலிகை இது. அதாவது உடல் உஷ்ணம் அதிகமாகி தூக்கத்தில் அந்த விந்து வெளியாகும். அப்பேற்பட்ட பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. உடல் உஷ்ணத்தை தணிக்கும். விந்து கட்டக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதுக்கு மூலிகை வயாகரான இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா ஆண்களுக்கு அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான வயாகரா மூலிகை இதுதான். இதை ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாகவே நம்ம மகாதாது சஞ்சீவி லேகியத்துலேயும் சரி, தாதுபூசி லேகியத்துலேயும் சரி, இல்லை இதை ஒரு அதிகமான அளவில் தான் சேர்ப்போம். ஏன்னா இது உடல் உஷ்ணத்தை தணிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு உணர்ச்சியை தூண்டும். உயிரணுக்கள் எண்ணிக்கை உற்பத்தி பண்ணணும். விந்து கெட்டியாக இருந்தால் தான் டைமிங்கும் கிடைக்கும். அந்த விந்து முந்துதல் பிரச்சனையும் இந்த மூலிகை தடுக்கும். அது இல்லாமல் நரம்பு பாதிப்புகளையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஓரிதழ் தாமரைக்கு இருக்குது. இப்போ இது மழை டைமு, அதனால் இதை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம் நிறையா. இந்த டைமில் நிறையா கிடைக்கும். இப்போ எடுத்து நம்ம இதை பதப்படுத்தி பத்திரப்படுத்தினா தான் அடுத்தடுத்த வெயில் நாட்களில் நம்ம இதை பயன்படுத்த முடியும். இதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் நம்ம எல்லா மூலிகையும் மேக்ஸிமம் நம்மளுடைய லேகியத்தில் சேர்க்குறோம். நன்றி.